என்னாச்சு? காரணம் இல்லாம எதுக்கு இப்படி ஒரு சீரியஸான சிந்தனை? ஒண்ணும் இல்லங்க, கார்த்தி நம்ம தோட்டத்துல சிகரெட் புடிச்சிட்டு இருந்தாரு. அப்போ பவி வந்தா. டக்குன்னு அவரு சிகரெட் தூக்கி போட்டு மறைச்சிட்டு சட்டுன்னு அங்க இருந்த இலைய பறிச்சு வாயில போட்டு மெல்ல ஆரம்பிச்சிட்டாரு. என்னன்னு பவி கேட்டா, சிகரெட் புடிச்சதை மறைக்கிறதுக்கு பொய் மேல பொய்யா சொல்லி சமாளிக்கிறாரு. ஒருத்தவங்க மேல உயிரா இருக்கிறப்போ அவங்க இப்படி எல்லாம் மறைக்கலாமா, இந்த மாதிரி ஏமாத்தலாமான்னு நல்லா அவரை கோமா திட்டி விட்டுட்டேன். ஆனா ரூமுக்குள்ள வந்ததும் ஒரே யோசனை, ஊருக்கே உபதேசம் பண்ணா மட்டும் போதுமா, நாம மட்டும் ஒழுங்கான நம்ம மனசாட்சியை கேட்டா அதுக்கு நாம பதில் சொல்லணும்ல. அதான் உங்ககிட்ட நான் அப்படி உங்களுக்கு தெரியாம ஏதாவது மறைச்சிருக்கனான்னு யோசிச்சு பாக்குறேன். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே கண்மணி. நீ ஏன் என்கிட்ட மறைக்க போற சொல்லு? என்ன நடந்தாலும் அத முதல்ல சொல்றது என்கிட்ட தானே சொல்லுவ. இது இந்த வீட்டுல நடக்கிற விஷயங்கள்லாம் சொல்றதா? அதெல்லாம் இப்போங்க, நான் அத பத்தி பேசல. ஏன்னா இங்க நடக்கிறதெல்லாம் உங்களுக்கே தெரியுமே. என்ன ஒண்ணு, பாட்டி ஏதாவது திட்டினாங்கன்னா அவமானப்படுத்தினாங்கன்னா கொஞ்சம் டல்லா இருப்பேன். இதெல்லாம் குடும்பத்துல தினமும் நடக்கிற ஒரு சாதாரண விஷயங்க. அது உங்களுக்கு தெரிய வேண்டாமேன்னு நான் நிறைய தடவை மறைக்க ட்ரை பண்ணுவேன். அதையும் நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. இது எல்லாமே கல்யாணத்துக்கு அப்புறம்ங்க. ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன பத்தி உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல தானே? நான் உங்களுக்கு தெரியாம அப்படி ஏதாவது மறைச்சிருக்கேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அது இப்போ இதெல்லாம் தேவையா கண்மணி? ரொம்ப தேவைங்க. இல்ல, கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்ததை பத்தி இப்ப எதுக்கு கண்மணி? அதான் முக்கியமா தெரிஞ்சுக்கணுங்க. இருங்க, யோசிக்கிறப்பதான் கரெக்டா வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க. கொஞ்சம் இருங்க. எதையும் மறைக்காமலே இவ இவ்வளவு ஃபீல் பண்றா. நம்ம மறைச்ச விஷயம் மட்டும் இவளுக்கு தெரிஞ்சா? கண்டுபிடிச்சிட்டேன்.